திருச்சி. திருச்சி என்றால் தமிழ். திண்ணை தமிழை நம் திருச்சியில் நடைபெற்ற திண்ணை தமிழை இந்த தமிழ் அரங்கில் கொண்டு வந்தவர் நம் அமைச்சரின் முதியோர்கள், இந்த தமிழ்ச்சங்கத்தின் தூண்கள். அதற்காக முதற்க நன்றியை நம் அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாளர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று திருச்சியில் இருந்த திண்ணை தமிழை, தெருத்தமிழை டிஜிட்டல் தமிழாக கொண்டு வந்த டிஜிட்டல் தமிழின் தந்தை சாமி எங்க ஐயா சக்திவேல் ஐயா ஏன்னா சக்திவேல் ஐயா அவர்கள் ஒரு பேச்சு தமிழாக இருக்கட்டும், கொடுந்தமிழாக இருக்கலாம், நற்றமிழாக இருக்கலாம், எந்த தமிழாக இருந்தாலும் இணைய தமிழ் வழியாக ஒரு சிறு குழந்தையையும் தமிழ் பாட கவி பாட செய்த உள்ளம் இந்த உள்ளம் சக்திவேல் ஐயா. நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி சக்தி இருக்கு, வேலு சக்தி சிவனும் இருக்கா, முருகன் இருக்கா. முருகன் தமிழ் கடவுள், சிவனும் தமிழ் கடவுள். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி சிவராத்திரி. சிவராத்திரின்னா இது சிவனுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்றைய தினம் எல்லாம் இப்பவே மார்னிங்ல இருந்து எல்லாம் விரதத்துல இருப்பாங்க. 5 வகையான அந்த விரதம் இருக்கு, அந்த விரதத்தோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சிவனை வழிபடுற முறையில இந்த கவிதையை வடிவடித்து கவிபாட செய்து அவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் சக்திவேல் ஐயா அவரோடு அவருடைய குழுமம். அதாவது திருமூலர் சொன்ன மாதிரி என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அந்த திரு மூலர் அவருடைய மந்திரத்திற்கு ஏற்று நம் சக்திவேல் ஐயா இங்கே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். தமிழ் வழி, குறிப்பாக இணைய வழி தமிழை எல்லா வயதினரும் எழுத்து திறனை உருவாக்க இதுதான் தமிழ்நாடு அரசு ரொம்ப அறுபாடுபட்டு இருக்கு. அந்த வகையில இவரும் இதை திருச்சியில முன்னிலைப்படுத்தி அதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பிரத்யோக தன்மைகள் இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல எல்லா தாய்மொழி வழியாக பேசக்கூடியவர்கள்ல தமிழ் வழியாக பேசக்கூடியவர்கள் 18வது இடத்துல இருக்காங்க. உலகத்துல எத்தனையோ 1000 மொழிகள் இருந்தாலும் அதை 20க்குள்ள கொண்டு வந்த மொழி தமிழ் மொழி. அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது. அதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா சக்திவேல் போன்றவர்களின் இணைய வழி தொடர்பாக இணையத்தில் அதிகமாக பகிரக்கூடிய மொழிகளில் இந்திய மொழிகளின் முதல் மொழியாக இருப்பது நம் தமிழ் மொழி. அதற்கு பெருமையை நம் திருச்சியிலிருந்து சக்திவேல் ஐயாவும் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதில் பெருமகிழ்ச்சியை கொள்கின்றேன். தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில பெருமைகள். நான் தமிழ் அறிஞர்கள் கிடையாது, சார்லாம் கவிஞர் எழுதிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அனுமதி சார், நான் 75 81 பேட்ச், MD 83 86 பேட்ச் சார். அதே மாதிரி நாங்க தஞ்சாவூர் மெடிக்கல்லாம் கண்ணதாசனை முத்தமிழ் மன்றத்துல கூப்பிட்டு அங்க பேச வச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி தமிழுக்குன்னு பெருமை லா. இப்ப இணையத்துல போகும்போது லா இழுத்தான் போட்டு அதை சொல்லுவாங்க. அதை குறிக்கிற மாதிரி பல ஆய்வு இதழ்களும் அதே மாதிரி அந்த இல் போட்டு தான் ஆரம்பிக்கும். அந்த லகரம் மாத்திரம் தமிழ், மலையாளம், சைனீஸ், மங்கோலி
இந்த ஒரு விரல் வெட்டி எண்ணக்கூடிய மொழிகள்ல உள்ள அந்த எழுத்து பெருமை தமிழ் மூலியமாக மற்ற மொழிகளால் கையாளப்பட்டது. அதே மாதிரி இந்தியா குடியரசு அடைஞ்சதுக்கு முன்னாடி, குடியரசுக்கு பின்னாடி இந்திய ஆட்சி மொழிகள்ல நிறைய ஆட்சி மொழிகள் இருந்தாலும் 22 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டது. அது தமிழ் மொழியும் ஒன்று. இந்த அரசு நினைத்தாலும் அதை மாற்ற முடியாத அளவுக்கு ரூபா நோட்டுலையும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல 5 ரூபா 10 ரூபான்னு எழுதிக்கிட்டு வரக்கூடிய பெருமை தமிழனால் உருவாக்கப்பட்டது. அத்தகைய ஒரு தமிழனால் 2004 எத்தனையோ மொழிகள் இந்தியாவில் பேசக்கூடிய பிராந்திய மொழிகள் இருந்தாலும் மற்ற மொழிகள் இருந்தாலும் ஒரு செம்மொழி அந்தஸ்து பெறாத இருந்த தகுதியை நீக்கி தமிழுக்கு செம்மொழி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அத்தகைய கோரிக்கையை ஒரு தமிழன் கையெழுத்திட்டு நிறைவு செய்தான் என்றால் அதுவும் நமக்கு பெருமை சேர்த்து தந்த விஷயமாகவும் விடயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக அந்த ஆணையில் கையெழுத்திட்டவன் நமது ராமேஸ்வரம் மாவட்டத்தை சேர்ந்து ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜூன் 6ஆம் தேதி 2004 கையெழுத்து போனார். அதற்கூட இந்த தமிழ் மண் மற்றவனுக்கு விட்டு கொடுக்காமல் அந்த செம்மொழி அந்தஸ்து ஒரு தமிழனால் மட்டுமே கையொப்பம் இடப்பட வேண்டும் அவனையே ஜனாதிபதியாக கடவுள் உட்கார வச்சிருந்திருக்காரு. அதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 காலமா நம்ம அதை பிரிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சங்ககாலம். அது பிஃபோர் கிறிஸ்ட் பிசி 400ல இருந்து ஆஃப்டர் கிறிஸ்ட் 300 வருஷம். சங்கம் மருவிய காலம் ஆஃப்டர் கிறிஸ்ட் 300ல இருந்து 1200. பக்தி இலக்கிய காலம் 700ல இருந்து 1200. மைய காலம் 1200ல இருந்து 1080. அடுத்து தற்காலம் 1800ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அந்த சங்கம் மருவிய காலத்துல தமிழ் பண்ண ஏடி 300ல இருந்து 800 ஆகும். இவ்வாறு இந்த தமிழ் சங்க காலமும் அதற்கு முற்பட்ட காலத்தில் உள்ள ஆய்வுகள் எகிப்து கல்வெட்டுல இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்துல தமிழ் எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில தமிழ் எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தகைய பழமை வாய்ந்த தமிழ் பிரமி தமிழை நம் அறியாமலேயே நம் வழக்கத்தில் கொண்டு இன்றும் செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நம் தமிழ் மக்கள். கோல வழியாக தரையில போடுற கோலத்துல தமிழ் பிரமி எழுத்தை எழுதி இன்றும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது தமிழுக்கு கிடைத்த பெருமை, தமிழச்சிக்கு கிடைத்த பெருமை, தமிழனுக்கு கிடைத்த பெருமை என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் பல வகையில் தமிழ் மொழியை பாராட்டுகின்றார்கள். அதில் முத்தமிழும் ஒன்று. முத்தமிழ் தான் இயல், இசை, நாடகம். இத்தகைய இந்த முத்தமிழ் பெயரோடு திருச்சி முத்தமிழ் சங்கம் என்று எத்தனையோ தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. கடந்த 3 ஆண்டு காலம் வரைக்கும் யாருமே அதை உணராத நிலையில் தமிழ்ச்சங்கத்திற்கு அடுத்து முத்தமிழ் சங்கம் என்று பெயரை தேர்ந்தெடுத்து இந்த இணையவழி அமைப்புக்கு பெயரிட்ட பெருமை சக்திவேல் ஐயாவுக்கு சார். ஏன்னா இந்த நேம ரிஜிஸ்டர் பண்ற பெருமை மாதிரி அது வரைக்கும் அதை யாரும் டச் பண்ணாம இருந்து அது அவருக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு அப்துல் கலாம் கையெழுத்து போட்ட அந்த வேர்டு மாதிரி அந்த 3 வேர்டை அதை பிடிச்சி இன்னைக்கு இந்த 3வது ஆண்டு விழாவை அவரு நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அதுல பெருமை. அதை விட தமிழ் மொழி எழுத்துக்கள் ரொம்ப கம்மியான எழுத்துக்கள், அதிகபட்சம் 244.
ஆனா இந்த தமிழ் மொழி எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்து, இது எல்லாத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா அத ஒளி வடிவிலையும் மாற்ற முடியும். அதாவது அவன் படிச்சவன், எழுதினவன், தமிழை உருவாக்கினவன் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை நொடி, இந்த அளவு தான் அந்த மாத்திரையை உச்சரிக்கணும்னு இந்த உச்சரிப்பு ஒளிநயத்தோடு உருவாக்கியவன் தமிழ் என்ற பெருமையும் அந்த தமிழுக்கு இருக்கிறது. ஆயுத எழுத்துன்னா ஒரு மாத்திரை, சாரி உயிரெழுத்து, மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஆனா இந்த மெய்யெழுத்தை வந்து இசை வடிவில் வரும்போது அது 3 மாத்திரை, 4 மாத்திரை, 5 மாத்திரை, 8 மாத்திரை வரைக்கும் கூட போகும். அந்த பெருமையும் இசைத்தமிழோடு சேர்ந்து கொண்ட பெருமை இந்த தமிழுக்கு இருக்கின்றது என்பதை இங்கே உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் மருத்துவ நிபுணர் என்ற முறையில், குறிப்பாக நரம்பியல் மருத்துவன் என்ற முறையில் நாங்க படிக்கையிலையும் இப்பவும் அன்றாட வாழ்க்கையில ஒருத்தனுக்கு பேச்சு லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை தமிழ் இலக்கணம் நமக்கு சொல்லித்தர்றபடிதான் நம்ம செய்யறதற்குன்னு அந்த தமிழை எழுதி அதை உருவாக்கினவங்கள் அறியாமலே இன்று மூளை நரம்பியல் அறிவியல் அடிப்படையில அதை நம்ம பயன்படுத்துறோம். குறிப்பா வந்து ஒருத்தனுக்கு பேச்சு வரல, அப்பா, இந்த அப்பான்னு ஆகிறது அப்பா, இது வந்து 2 உதடுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் இயங்குனா அந்த வார்த்தை வரும். அம்மா, உதடுகள் ஒட்டி வரக்கூடிய வார்த்தைகள். பட்டம், இது வந்து நாக்கு வந்து பல்லோட உரசி உருவாக்கக்கூடிய வார்த்தை. கட்டம், நாக்குகள் வந்து பல்லோட உரசி. இங்கு வாங்கு, இது வந்து தொண்டையின் உள்பகுதியில இருந்து வரக்கூடிய வார்த்தை. 9வது 10வது நரம்பு, நாக்கு வந்து 12வது நரம்பு. அதே மாதிரி சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார், இது லா எல்லாம் சேர்ந்தது. செரிவண்ணம்ங்கிற சிறுமூளை ஒழுங்கா இயங்கினால்தான் இந்த கோர்வையா இந்த வார்த்தை வரும் அப்படிங்கிற அமைப்பு இந்த தமிழுக்கு, தமிழால் நரம்பியல் பெற்ற பயன் என்பதை இங்கு உங்கள் முன் கற்றோர் சபையில நான் கூறுறதுக்கு விளைகிறேன். அடுத்து வந்து தமிழை வந்து இன்றைய காலத்தை விட டைம் ஆகலைங்க சார், இன்னும் 5 நிமிஷம் ஐயா 5 மணின்னு சொன்னாரு. தமிழ் வந்து நம்ம சும்மா எல்லாம் கர்நாடகி சொன்னாரு தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குறிப்பா வந்து இந்த தமிழ்ங்கிற வார்த்தை வந்து சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்துலதான், அகத்தியனுக்கு அடுத்து தொல்காப்பியத்துல தமிழ்ங்கிற வார்த்தை குறிக்கப்பட்ட சங்க இலக்கியம், முதல் சங்க இலக்கியம் தொல்காப்பியம். அதற்கு அடுத்து வந்து தமிழ், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய, தமிழ்நாடே குறிச்சிருக்காங்க அந்த காலத்துல. இப்பதான் நம்ம வந்து அறிஞர் அண்ணா வந்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அண்ணா மாத்தினார். அப்போ அதுக்கு முன்னாடியே பரிபாடல்லையும் பத்துப்பாட்டுலையும் சிலப்பதிகாரத்திலையும் ஒரு நாட்டினுடைய பெருமையை சொல்லும் பொழுது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை அவங்க குறிச்சிருக்காங்க. அத்தகைய பழமை வாய்ந்தது தமிழும் தமிழ்நாடும் என்பதை உங்கள் முன் கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று நமது பக்தி இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் இன்னைக்கு வந்து சிவராத்திரி அண்ணன் சொன்ன மாதிரி உடுக்கையின் ஒரு பக்க ஒளி தமிழால் உருவானது என்று சொல்கின்றார். ஏனென்றால் இசை கருவிகளை முதலில் கண்டறித்து உலகுக்கு காட்டியவன் தமிழ். அதுவும் சாதாரண தோல்ல செத்தவன் வீட்டுல அடிக்கிறதுக்கு ஒரு இசையை கொடுப்பான், கல்யாண வீட்டுல அடிக்கிறதுக்கு ஒரு இசையை கொடுப்பான், சந்தோஷமும் துக்கமும் சந்தோஷமும் சேர்ந்து வந்ததுக்கு ஒரு இசையை கொடுப்பான். இந்த இசையை அமைத்து தந்தவன் தோல் மூலம் உலகு காட்டியவன் தமிழன்.
அந்த வகையில வந்து உடுக்கையில இருந்து கூட இந்த தமிழ் ஒரு பக்கம் உடுக்கையில இருந்து இந்த தமிழ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து சிவன் ஈசனை பொறுத்த வரைக்கும் அவனே தமிழ்ச்சங்கத்துல தோன்றி வாதாடிய காட்சியும் படமாக்கப்பட்டிருக்கு. அவனே வந்து முதல் சங்கத்தின் தலைவனாகவும் இருந்திருக்கின்றான். அதே வகையில் நம்ம பெருமான் முருகன் தமிழ்ச்சங்கத்தின் 2வது தலைவன். அவனே தமிழ் கடவுள் என்றும் வள்ளியை மணந்தவனால் கூறப்படுகின்றான். இவ்வாறு தமிழ் ஒரு சிவனின் குடும்பத்தால் பெயர் பெற்றிருக்கின்றது. கடவுளின் குடும்பங்களால் பெயர் பெற்றது ஒரே மொழி தமிழ் மொழி என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சமயங்களில் 12 திருமுறைகளும் தமிழ்களால் எழுதப்பட்டன. குறிப்பாக இன்று சிவராத்திரியில் விரதம் இருப்பது. விரதம் என்றால் இப்ப எல்லாம் ஒரு அமெரிக்காவில் என்ன கண்டறிக்கணும்னா, நீங்க வந்து உண்ணா நோன்பு இருங்கள், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு நெட்ல தட்டி பார்த்தாங்க. அது இருந்தா உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இப்படி வந்து நம்ம இந்து மத கலாச்சாரங்களும் பிற மத கலாச்சாரங்களும் வந்து கார்த்திகையா, கிருத்திகையா, சதுர்த்திசியா, இப்ப மாசி சதுர்த்திசி, தேய்பிர விரதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது உங்கள் மூளைக்கும் நன்மையை தருகிறது, உடலுக்கும் நன்மையை தருகிறது என்ற அறிவியல் கருத்தின் உடன்பாட்டில் தான் அது நடைபெற்று வருகின்றது என்பதை இங்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதோடு வந்து ஒரு நோன்பு இருப்பதோ விரதம் இருப்பதோ அல்லாமல் பராயணம், கடவுளை பற்றி போற்றி பாடுவதும் உங்கள் மைண்டுக்கு மெடிடேஷன், வணக்கத்தின் மூலம் உங்களுக்கு அமைதியையும் மூளை வளர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இன்றைய தினம் சிவராத்திரியை நம்ம அமைச்சர் உதயகுமார் ஐயா சொன்னது போல் இது மனதிற்கும் உடலுக்கும் அமைதியையும் பரவசத்தையும் தரக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நன்னாளில் சிவனின் பெருமையை பாடி போற்றி வணங்குவது நல்லது என்பதை எல்லோரும் குறித்து இன்றைய இந்த சிவராத்திரி விழாவில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சக்திவேல் கூட்டி இருப்பதும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது. அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம விரதம் எல்லாரும் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, இருக்கிறதோட சிவனையும் நம்ம பாராட்டி பேசிக்கிறோம். குறிப்பா வந்து திருவெம்பாவை மாணிக்கவாசகர் ஆதியும் மந்தமும் எல்லாம் அருளும் அருட்பெரும் ஜோதிக இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவே போதும். அதுவே உங்களுக்கு வந்து அது திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு பக்தி வந்துடும். கிராமப்புறம் தான் சாமி வந்துடும், சொல்றது முடியுதுங்களா? அதே மாதிரி வந்து தேவாரத்துல நமச்சிவாயவா நாகம் தாழ் வாழ்க்கை, இதை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாவே உங்களுக்கு இந்த தமிழ் அது அவ்வளவு சும்மா வந்து வடமொழி சமஸ்கிருதம் இதெல்லாம் கிடையாது. இதையும் உச்சரித்து இந்த சிவராத்திரியை கொண்டாடி இந்த பேசக்கூடிய வாய்ப்பை தந்த அண்ணன் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், ஐயா என்னுடைய கல்லூரியினுடைய தோழர் கவின்முகில், கவிஞர் என்ற ஒரு அடையாளத்தோடு இங்கே தொப்பி கண்ணாடி ஒரு பார்த்தோம்னா அங்க வரையிலே கவிஞர் மாதிரி இருக்கேன் நினைக்கக்கூடிய ஒரு அங்க அவைய அடையாளத்தோடு. ஏன்னா அந்த காலத்துல ஜிப்பா வேஸ்டி கட்டினா தமிழ் வாத்தியார் வர்றாருன்னு சொல்லுவோம். அந்த மரபை மாத்தினவங்க நம்ம. அது மாதிரி ஒரு ஒரு நல்ல அம்சமான ஒரு இதோட வந்து இங்க கலந்துட்டு பாராட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன் இந்த சிவராத்திரி வாழ்க்கையை தெரிவித்து சிற்றம்பலம். சிவராத்திரி வாழ்க. நன்றி, வணக்கம்.